வெற்றி வேட்பாளர். அதே போல் சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே வெற்றி வேட்பாளர் திரு ஐயா போஜராஜ் ஐயா அவர்களுக்கு தமிழகத்தினுடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகர். உங்களுக்கு கிடைச்சா நீங்க தொண்டராக வேலை செய்வீர்கள் என்று சொன்னீர்கள். அன்னைக்கு நான் சொன்னா யாரு கிடைத்தாலும் மற்றவர்கள் தொண்டராகத்தான் வேலை செய்ய போகின்றோம் என்று. இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலராக இருந்தும் ஒரு தொண்டரை போல் பணி. அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தென்னகத்தின் சிங்கம் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணாமலை அவர்கள் வாக்கு சேகரிக்கும் அன்போடு அழைக்கின்றேன். நீலகிரி மாவட்டத்தினுடைய பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, அருமை சொந்தங்களே, கூட்டணி கட்சியினுடைய எல்லா நம்முடைய அன்பார்ந்த தொண்டர்களே, மிக கடுமையாக இந்த முறை போராடி நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கே போட்டியிடுகின்றது. அண்ணன் போஜராஜன் அவர்கள் தமிழகத்தில் 2021 மே மாதத்தில் தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு 1000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கின்ற நேரத்தில் 234 தொகுதியிலும் ஒரு மனிதர் பேப்பர்ல ஆடு கொடுத்து, அதாவது வெற்றி பெற முடியாத ஒரு மனிதர் பேப்பர்ல ஆடு கொடுத்து ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்லி, நீங்க ஊட்டி மக்களுக்கு உதகமண்டலத்துக்கு நீங்க நல்லா மக்களுக்கு சேவை பண்ணுங்கன்னு ஒரு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த ஒரு புண்ணியவான் யாருன்னா போஜராஜன். தமிழகத்தில் எந்த ஒரு தொகுதியிலும் 234 தொகுதியிலும் இதை நான் பார்க்கலீங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பான மனிதர். கடந்த 2 முறை தொடர்ந்து அதே மனிதர் உதகமண்டலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். எதுவுமே செய்யறது உங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அது காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும். அதனாலதான் அவரை மாத்திட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்தனால அவரை மாற்றி புதிதாக ஒரு வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் அருமை சொந்தங்களே, ஊட்டி போன்ற ஒரு நகரம் மத்திய அரசோடு எப்பொழுதும் இணக்கமாக இருக்க வேண்டிய ஒரு நகரம். காரணம், இது ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு நகரம், வனவிலங்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அதெல்லாம் தாண்டி தேயிலை முதல் வருமானமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். நிறைய மத்திய அரசோடு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற பிரதிநிதி, உங்களுடைய உறுப்பினர் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியோடு சார்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய குரல் வேகமாக டெல்லிக்கு போய் சேர்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் பார்க்கிறோம். அருமை சொந்தங்களே, இந்த முறை தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எல்லாம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதுமே நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர், மே 4ஆம் தேதிக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவர் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் நாமும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். எந்த தேர்தலையும் விட 2026 இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். நீங்க நினைக்கலாம் எல்லா தேர்தலுக்கும் வர்றாங்க, எல்லா தேர்தலையும் முக்கியங்கிறாங்க. அப்ப இந்த தேர்தலுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் ஒரு காட்டாட்சி என்று சொல்வதை விட, ஒரு மிருகாட்சி என்று சொல்வதை விட, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி என்று சொல்வதை விட, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆட்சியாக 5 ஆண்டு காலம் பேக் பெஞ்சராக முதலமைச்சர் காலம் நடத்தி விட்டார். பேக் பெஞ்சர் எப்பவுமே பேக் பெஞ்சர்னு சொல்லுவோம். முதலமைச்சரை பொறுத்தவரை அவருக்கும் தெரியாது, சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஒரு பொம்மை முதல்வராக நாற்காலியில் அமர்ந்து யாராவது பேசினா இந்த பக்கம் திரும்புறது, இந்த பக்கம் திரும்பி 5 வருஷ காலம் டைம் ஓட்டிட்டார். 1825 நாள் கடந்து விட்டது. அதனால நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லா விதப்பட்ட விஷயங்களும் கூட மேல போயிருக்கு. விலைவாசி உயர்வு மேல போயிருக்கு, சொத்து வரி, குடிநீர் வரி மேல போயிருக்கு. ஊட்டி போன்ற ஒரு நகரத்திற்கு பிரதானமாக இருக்கக்கூடியது வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், அவர்கள் மூலமாக பொருளாதாரம். அதை கூட இந்த ஆட்சி ஒரு இ பாஸ் போட்டு 2 வருஷமாக இ பாஸ் போட்டு சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதியும் செய்து கொடுக்க முடியாம, அவங்க வந்து அவங்களுடைய பொருளாதாரம் உயரும் அதையும் கட்டுப்படுத்த முடியாம, ஒரு சாலை வசதிகளையும் மேம்படுத்த முடியாம, எங்கே பார்த்தாலும் கூட டிராபிக் பாயிண்ட், சோக் பாயிண்ட் ஏற்படுத்தி ஊட்டி மக்களுக்கெல்லாம் எதிராக ஒரு ஆட்சி இருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அருமை சொந்தங்கள், நம்முடைய தாய்மார்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் தமிழகத்தில் நடந்த படுகொலைகள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8008 படுகொலைகள் கடந்த 5 ஆண்டுகள். தமிழகத்தில் நடந்த ரேப்
பாலியல் வன்கொடுமைகள் 2080 18 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல்கள் 39,900 போக்சோ கேஸ். தமிழகத்தினுடைய 5 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட காட்டாட்சியை நாம் பார்த்தது கிடையாது. அருமை சொந்தங்கள், அவங்க வீட்டுக்கு போகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஊட்டி குன்னூர் எடுத்துக்கிறேங்க. நகரமன்ற உறுப்பினர் 25வது நகரமன்ற உறுப்பினராக ஜாகிர் ஹுசைன் ஒரு நண்பர் இருந்தார். எல்லாருமே ஹிந்தி திணிக்கிறாங்க, போய் பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போய் அழிச்சிட்டு இருந்தாங்க. அதுல சில திமுக காரங்களுக்கு ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாம அவங்க இங்கிலீஷை ஹிந்தி நினைச்சு அதையும் போய் கொண்டு போய் அழிச்சாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் தலைவரா நம்முடைய குன்னூருடைய 25வது நகரமன்ற உறுப்பினர் ஜாகிர் ஹுசைன் திமுக காரர் ஒருபடி மேல போயிட்டார். ஹிந்தி எதிர்த்து எல்லாருமே கையை தூக்கி ஒரு பெரிய ஒரு உறுதிமொழி எடுத்துக்கன்னு எல்லாம் கையை தூக்கிட்டு இருந்தாங்க. ஜாகிர் ஹுசைன் பார்த்தார், பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்ணோட கையில நல்ல வளையல் இருக்குது, தங்க வளையலா இருக்குது. இதை விட சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடையாதுன்னு பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு கேமரா இருக்கும் பொழுது அப்படியே நைஸா அந்த தங்க வளையலை உருவினார். ஜாகிர் ஹுசைன் வந்து குன்னூர்ல உருவினார். தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் உருவிருக்கின்றார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அருமை சொந்தங்களே, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததெல்லாம் வரி மூலமாக உருவிருக்கின்றார், விலைவாசி உயர்வு மூலமாக உருவிருக்கின்றார். இந்த ஆட்சி எந்த காரணத்திற்கும் கூட இந்த ஆட்சியை ஆட்சி கட்டல நீங்க அமர விடக்கூடாது. சகோதரி கனிமொழி நேற்று ஈரோடுல நாமக்கல்ல பேசினாங்க. எல்லாருமே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, ரோட்ல கியூ கட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து நீங்க பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேசிய ஜனநாயக நீங்க கூட்டு போடாதீங்க. நான் கனிமொழி அக்காவை கேட்கிறேன், அக்கா நீங்க பாத்தீங்க யாராவது ரோட்ல நிக்கிறத பாத்தீங்க? யாராவது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டில் நிக்கிறத நீங்க பாத்தீங்க? அருமை சொந்தம், உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான்ல பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய பெட்ரோல் விலை மட்டுமே 55% உயர்ந்திருக்கிறது. பங்களாதேஷ்ல 40% உயர்ந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவிலும் உயர்ந்திருக்கிறது. பாகிஸ்தான்ல பள்ளிக்கூடத்திற்கு 3 நாள் விடுமுறை விட்டிருக்கின்றார்கள். அரசு வாகனங்கள் 50% ரோட்டில் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவரோ தட்டுப்பாடு. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை பெட்ரோல் டீசல் விலை 1 ரூபாய் உயர்த்தாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய புதிய நாடுகளை கண்டுபிடித்து இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பெட்ரோல் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் பூரி அவர்கள் கட்டாரில் நேற்றிருந்திருக்கிறார். எல்லா இடத்திலையும் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து பொதுமக்களுக்கு எங்கேயும் பிரச்சனை இருக்கக்கூடாது என்று நாம் சமாளித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே காங்கிரஸ் உடைய ஆட்சி டெல்லியில இருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாம் எல்லோரும் திருவோடு தட்டை ஏந்தி ரோட்டில் உட்கார வைத்திருப்பார் அவங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கையில். ஆனா கனிமொழி அக்கா அவர்களுக்கு டெல்லியை நாம் எப்படி ஆட்சி நடத்துகின்றோம், குறிப்பாக இந்த ஈரான் போர்ல எப்படி இந்திய மக்களை பாதுகாத்திருக்கின்றோம் என்பதை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு தலைவர் கனிமொழி அவர்கள். காங்கிரஸ் அவர்கள் ஆட்சி கட்டலிலிருந்து 2014 இறங்கும் பொழுது 14.5 கோடி மக்கள்கிட்ட கேஸ் சிலிண்டர் இருந்ததுங்க ஐயா. 14.5 கோடி குடும்பத்துக்கிட்ட. இன்னைக்கு அது 33 கோடி குடும்பமாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளவு உயர்த்திருக்கிறது. 99% மேல இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்திருக்கும். எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் சமாளித்து. ஆமாங்க ஐயா, கேஸ் நாம செய்ய முடியாது. நம்ம ஊர்ல கேஸ் கிடையாது. குழியை தோண்டி கேஸ் எடுக்க முடியாது. நம்ம ஊர்ல இல்லாத ஒரு பொருளை வெளியிருந்து வாங்குறோம். நம்ம ஊர்ல இருக்கும் பொழுது கட்டுப்படுத்த முடியும். ஆனா வெளியிருந்து வாங்கியும் கூட அதை கட்டுப்படுத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிந்தவரை சமாளித்து இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். இதை பாராட்ட மனமில்லைன்னா பரவாயில்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் தயவு செய்து போய் சொல்லாது. இன்னைக்கு கனிமொழி அக்காவுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்க கனவுல வரதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு காலங்காத்தால எந்திரிச்சு பேசிடுறாங்க மைக் எடுத்து. ஸ்டாலின் ஐயாவுக்கு அதே பிரச்சனை தான். என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அன்னைக்கு ஒரு பொய் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் பொய்யா பேசுறார். காலையிலிருந்து இரவு வரை பேசக்கூடிய பொய் என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக இருக்குதுன்னு ஒரு பொய். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்திய சரித்திரத்தில் 1972 பிறகு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு பிராந்திய கட்சி அதிகப்படியாக ஒரு தேர்தலை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. மத்தியில் எத்தனையோ மாநிலத்தினுடைய நலனை எல்லாம் 9வது அட்டவணையில இதற்கு முன்பு இருந்த புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக தைரியமாக மத்திய அரசு கிட்ட பேசி 9வது அட்டவணையில் அதை கொண்டு போய் சேர்த்து மாநில நலனை பாதுகாத்திருக்கிறார். ஆனா நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மாநில நலனை விட்டுக் கொடுத்த ஒரு கட்சியாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அதிக சீட்டு வேணும்னா இந்த முறை மட்டும்தான்
காங்கிரஸ்காரங்க ஐடி ரைடு விடாம சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தா இதற்கு முன்பு ஐடி ரைடை விட்டுத்தான் திமுக காரங்கிட்ட சீட்டே அதிகப்படியாக கேட்பாங்க. நீங்கெல்லாம் வந்து அடிமைத்தனத்தை பத்தி பேசலாமா? அடிமைத்தனத்துக்கு இலக்கணமாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு பாருங்க, திரு ராகுல் காந்தி அவர்கள் பாலக்காட்டில் பிரச்சாரம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வர்றார் விமானத்தை பிடிப்பதற்காக. கோயம்புத்தூர் விமான நிலையம் இருப்பதே கவுண்டம்பாளையம் தொகுதி. கவுண்டம்பாளையம் தொகுதியினுடைய வேட்பாளரே காங்கிரஸ் வேட்பாளர். அந்த காங்கிரஸ் வேட்பாளர் கூட பிரச்சாரம் செய்யாம விமானத்தை பிடிச்சிட்டு போறார். விமான நிலையம் இருக்கக்கூடிய தொகுதி காங்கிரஸ் நிற்கிறார். இதுவரை ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரியில் பிரச்சாரம் பண்ணாங்க, திமுக ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல. கடந்த சில மாதங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், திமுகவும் ராகுல் காந்தி காங்கிரஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல. அதனால இங்கே இந்த காங்கிரஸ் வேட்பாளராக நிற்கக்கூடியவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கப் போவது கிடையாது. ஒருவேளை அவர் வெற்றி பெற்றாலும் கூட உதகமண்டலத்துக்கு எந்த பிரயோஜனம் இருக்க போறது. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நமக்கு இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும். அருமை ஐயா போஜராஜன் அவர்களை இந்த முறை நீங்க கடந்த முறை நிறைய அன்பு கொடுத்தீங்க, இந்த முறை கொஞ்சமா சேர்த்து அன்பு கொடுத்தீங்கன்னா அந்த 5000 வாக்குகளையும் தாண்டி ஒரு பெரிய வெற்றியை போஜராஜன் அவர்கள் நீலகிரியில உதகமண்டலத்துல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாங்கி கொடுத்து விடுவார்கள். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற மற்றொரு பொய், நீலகிரிக்கு நாம் எதுவுமே கொடுக்கல. நீலகிரிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வருவாருங்க ஐயா, இன்னும் ஊட்டிக்கு வரல. ஊட்டிக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வருவார், கீழே வெயில் அதிகமானதுக்கு அப்புறம் மேல வருவார். வரும் பொழுது ஊட்டிக்கு பிஜேபி எதுவுமே கொடுக்கலன்னு பொய்ய சொல்லுவாருங்க ஐயா. அவர் பொய் சொல்வதற்கு முன்பாகவே நாம் என்ன கொடுத்திருக்கின்றோம் என்பதை சொல்லிவிட்டு போய் விடுகின்றேன். அன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் அது வசதியாக இருக்கும். அருமை சொந்தங்களே, மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி, நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி, நீலகிரி அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரிக்கு 447 கோடி ரூபாய் ஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கிறோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரே நாள்ல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. அதுல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியும் ஒன்று. 3700 கோடி செலவில் 9 லட்சம் குடும்பங்களுக்கு குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு PNG வழங்க மத்திய அரசு ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. உதகமண்டலத்துடைய ரயில்வே நிலையத்தை அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய திட்டமாக 36 கோடி ரூபாயில வரையறுத்து அதை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றோம். நாட்டினுடைய தேயிலை துறையினுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக 2023, 24, 25, 26 வரை 664 கோடி செலவுல தேயிலை மேம்பாட்டு மற்றும் ஊக்குவிப்பு திட்டத்தை தேயிலை வாரியம் செயல்படுத்துறாங்க. அதனாலதான் உங்களுடைய ரேட்டும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சது. ஐயா, நீங்கள் முழுமையாக சமாதானம் இல்லை என்பது எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க தேயிலை ரேட்டு 35 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 1 ரூபாய்க்கு வந்த காலம் இருக்கு, 13 ரூபாய்க்கு வந்த காலம் இருக்கு, இன்னைக்கு 20 ரூபாயை தொட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம், திரு பியூஷ் கோயல் அவர்கள் இந்த துறையினுடைய மந்திரியாக இருக்கக்கூடியவர் இன்னும் ஒரு 3-4 நாட்கள்ல ஊட்டி வர இருக்கிறாங்க. திரு பியூஷ் கோயல் அவர்களே மந்திரியா வர இருக்கிறாங்க. அன்னைக்கு உங்களை இந்த தேயிலை பத்தி மிக விளக்கமாக பேசுவாங்க. இருந்தும் நான் சொல்லிவிட்டு போகின்றேன், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது உரிமையாக கேட்பதற்கு உங்கள் எல்லோருக்கும் உரிமை உண்டு. அண்ணே மத்திய அரசு இருக்கிறீங்க, அண்ணே எம்எல்ஏவா இருக்கிறீங்க, வாங்க நம்ம பியூஷ் கோயல்ஜியை போய் பார்க்கலாம், வாங்க நம்ம டீ போட போய் பார்க்கலாம், வாங்க அந்த விலையை நம்ம கொஞ்சம் ஏற்றலாம், வாங்க மத்திய அரசுக்கு நம்ம பிரஷர் போடலாம். ஜனநாயகத்துல நாங்க அதை வரவேற்கின்றோம். நாம் யாரும் இல்ல, நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது, ஜனநாயகமே கிடையாது. நீங்க கேள்வி கேட்கணும்னா நீங்க பிஜேபி எம்எல்ஏ வாங்க டெல்லிக்கு போலாம். முதல் ஆளாக போஜராஜன் அண்ணா அவர்கள் உங்களோட டெல்லிக்கு வருவார். அதற்கெல்லாம் உரிமையாக நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே தேர்ந்தெடுத்து இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கும் கூட ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அமிர்த் திட்டத்துல 48 கோடி ரூபாய் செலவில் 5 திட்டங்கள். ஜல்ஜீவன் திட்டம், வீடு வீட்டுக்கு நாம் குழாய் குடிநீர் குடிக்கின்றோம். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் மட்டுமே 96,916 இணைப்புகள் நாம் 2026 கொடுத்திருக்கிறோம். மலிவிலை மக்கள் மருந்தகம், மிக குறைந்த விலையில 80% குறைந்த விலையில தரமான மருந்து கிடைக்கக்கூடிய மக்கள் மருந்தகம். இதுல மட்டுமே 11 மருந்து இங்க இருக்குதுங்க, மருந்து நிலையம் இங்க இருக்கு. பிரதான் மந்திரியுடைய உஜ்வாலா யோஜனா திட்டத்துல விலையில்லாத சமையல் எரிவாயு சிலிண்டர் இந்த மாவட்டத்தில் மட்டுமே 18,532 குடும்பங்களுக்கு உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர் கொடுக்குறாங்க. MSME திட்டத்தில் வழங்கப்பட்ட கடன் ஊட்டிக்கு மட்டுமே 403 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கின்றார்கள். முத்ரா கடன் திட்டம் ஊட்டிக்கு மட்டுமே 2,558 கோடி ரூபாய், 4,78,000 பயனாளிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் கொடுத்திருக்கின்றோம். PM கிசான் திட்டம் 20,000க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய். அதான் அண்ணன் சொன்னாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது, கூட்டு பட்டாவாக இருந்தாலும் கூட நாம 6,000 ரூபாய் விவசாயத்துக்கு கொடுத்தோம். 20,000 ரூபாய் 6,000 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 ர
ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்க செஞ்ச முதல் வேலை என்னன்னா 46 லட்சம் விவசாயிகள் பிஎம் கிசான் சம்மன் திட்டத்தில் இருந்தாங்க. அதை 21 லட்சமாக குறைத்து மத்திய அரசுக்கு நோட்டு கொடுத்தாங்க. 25 லட்சம் விவசாயிகளை பிஎம் கிசான் சம்மான் திட்டத்திலிருந்து எடுத்தது மத்திய அரசு கிடையாது, இது மாநில அரசு. காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 46 லட்சம் பேருக்கு நம்ம 6000 ரூபாய் கொடுத்தோம். அதனால எங்களுடைய வேண்டுதல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயியாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலையே இந்த கூட்டுப்பட்டால் இருக்கவங்களையும் கூட உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் அவர்களுக்கு இந்த 5 ஆண்டு காலமாக தடைபெற்றிருக்கக்கூடிய அந்த 6000 ரூபாயை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். அதுக்கு காரணம் விவசாயியாக நானும் சொல்லுகின்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எத்தனை இடத்துல ஒரு விவசாய குடும்பம் கூட்டுப்பட்டா வச்சிருக்காங்க, தவறு இல்லை. எதுக்கு பிரிக்கணும், எதுக்கு சொத்து பிரிக்கணும்? அண்ணன் தம்பி எங்களுக்குள்ள ஒன்னா இருக்கணுங்கிறாங்க. நாமளே அவங்கள சொத்து பிரிங்க, அண்ணன் தம்பி தனியா இருங்க, தனித்தனியா போங்கன்னு சொல்ற கதையால இருக்கு. ஆனால் நிச்சயமாக 2026க்கு பிறகு இது நடக்கும் என்று முழுமையாக நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றோம். அருமை சொந்தத்துக்கான பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த மாவட்டத்துக்கு மட்டும் 1947 வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றோம். இதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் இங்க சொல்லணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், தமிழகத்துல ஒரு திட்டம் மத்திய அரசுடைய திட்டம் மோசமா செயல்படுத்துறாங்கன்னா ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் இங்கே மோசமாக செயல்படுத்துகின்றாங்க. கடந்த 5 ஆண்டு காலமாக வாங்கக்கூடிய எந்த அப்ளிகேஷனையும் மேல அனுப்புறதே கிடையாது. காரணம், எப்படி மத்திய அரசு வீடு கொடுப்பாங்க? இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மதுராந்தகம் பொதுக்கூட்டத்துல மக்கள் முன்னாடி சொன்னாங்க, நாங்க வீடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அப்ளிகேஷனை ஏன் நீங்க ப்ராசஸ் பண்ண மாட்டீங்க? அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டளை அமரும் பொழுது நாம் செய்யக்கூடிய முதல் வேலை 3 கோடி வீடுகள் நாம் மத்திய அரசின் சார்பாக அறிவித்திருக்கின்றோம். 2024 3 கோடி வீடு அறிவிச்சிருக்கிறோம். அதுல நிறைய வீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும். அதற்கு உறுதுணையாக இந்த கூட்டணி இருக்கும். அதனாலதாங்க ஐயா, ஒரு கை தட்டினா சத்தம் வராதுங்க ஐயா, 2 கை தட்டினாதான் சத்தம் வரும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒன்றாக இணைந்தால் மட்டும்தான் வளர்ச்சி நிச்சயம். இந்த சண்டை போடுறதுல முதல்ல யாரு பாதிக்கப்படுறீங்கன்னா ஊட்டி தான் பாதிக்கப்படுறீங்க. குறிப்பாக இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய நகரங்கள் தான் இந்த சண்டையின் மூலமாக முதல்ல பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள். அதனால் இருவரும் ஒன்றாக இணைந்து மத்திய அரசுடைய திட்டங்கள் முழுமையாக ஊட்டி கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுப்போம். அது மட்டும் இல்லைங்க, ஊட்டியில மட்டுமே 1,79,750 பேர் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை வைத்திருக்கிறீங்க. பாரத பிரதமருடைய 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை 1,79,000 பேர் கையில் இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க ஐயா, 511 தேர்தல் வாக்குறுதி, 511, 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 511. ஐயா முதலமைச்சர் அவங்க எல்லா பக்கமும் போய் ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க 99% நிறைவேற்றி விட்டோம். 99% முதலமைச்சர் அவர்களே, அந்த 99% இருக்கட்டும். நீங்க ஊட்டி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றீங்கன்னு படிச்சுட்டு 99% வரும். ஊட்டிக்கு மட்டுமே இவங்க கொடுத்த வாக்குறுதி பாருங்க. தமிழ்நாடு அரசு தோட்டக் கழகத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும். 511 ஊட்டி வாக்குறுதி நிறைவேற்றலைங்க. உலக சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர் மற்றும் கூடலூர் பகுதியில் தேவையான இடங்களில் நவீன வசதிகளுடன் கூடிய ஹைட்ராலிக் கார் பார்க்கிங் வசதி செய்வோம். இல்லை. நீலகிரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்போம். இல்லை. நீலகிரி மாவட்டத்தினுடைய தோட்ட தொழிலாளர்கள் நல வங்கிகளில் பெற்றுள்ள கடன்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்போம். இல்லை. அருமை சொந்தங்களே, ஊட்டிக்கு மட்டுமே 511 தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு மட்டும் 4 இருக்கு. 4ஐயும் செய்யணும். தமிழ்நாடு முழுவதும் நீங்க இதே மாதிரி கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தீங்கன்னா 511 தேர்தல் வாக்குறுதியில 70 தேர்தல் வாக்குறுதி மட்டும் தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இங்க நிறைய நமக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க. 511ல 70 பாத்தீங்கன்னா 15 விழுக்காடு. முதலமைச்சருக்கு கணக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் நல்லவர் தாங்க, கத்துக்கிட்ட பையன்கிட்ட தான் பிரச்சனை. 511ல வெறும் 15 விழுக்காடு நிறைவேற்றிவிட்டு 99% நிறைவேற்றி விட்டோம் என்று பொய்யாக பேசிக்கொண்டு அந்த மொத்த குடும்பமே சுத்திக்கிட்டு இருக்கு. ஐயா, திமுக பிரச்சாரம் பண்றவங்க ராஜா அண்ணன் கிடையாது. இன்னைக்கு ராஜா அண்ணன் நம்ம இந்த பகுதியினுடைய எம்பி, அவர் தேவையில்லாம 4 நாளைக்கு முன்னாடி ஏதோ பேசி ஆடியோ எல்லாம் வெளியே வந்துருச்சு. அவர் ஏதோ பொய்ய பேசுறேன்னு சொல்லி உண்மையா பேசிட்டார். முதலமைச்சருக்கு மூளையே இல்லை, முதலமைச்சருக்கு அறிவே இல்லை. இவங்க எல்லாம் ஒரு ஆளா எப்படி 2Gல பணம் வாங்கணும் தெரியுமா? ரோஹித் பல்வு அங்க பணம் கொடுத்தாரு, அதை இப்படி மாத்தி அப்படி கலைஞர் டிவியில் அப்படி அடிச்சு அப்படி வெளியே எடுத்தோம். நான் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன், அந்த புக்கு மட்டும் வெளியே வந்தா எல்லாம் ஆடிடும் ஏதோ பேசி கடைசியில் ராஜா அண்ணா ஆடி போயிட்டார். அதனால அருமை சொந்தங்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கோ பிரச்சாரம் செய்ய முடியாத நிலைமை, ஒரு அவல நிலைமை ராஜா அண்ணனுக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனா பிரச்சாரம் யாரு பண்றாங்கன்னா ஸ்டாலின் ஐயா ஒரு பக்கம், உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம்,
கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3 பேரும் தான் தலைமை பிரச்சார பீரங்கிகளாக தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திரும்ப அமையக்கூடாது. அது அமைந்தால் தமிழ்நாட்டினுடைய காலம் இருண்ட காலம் என்பதை தாண்டி எங்கேயோ போயிருவோம். அதற்கு ஊட்டியில எங்கேயுமே நீங்கள் வழிவகை செய்யக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் தாய்மார்கள் இங்க இருக்கிறேன், நம்முடைய படுக சமுதாயத்தினுடைய போற்றுதற்குரிய சொந்தங்கள்லாம் இங்க இருக்கிறேன். நீண்டகால கோரிக்கை உங்களுக்கு இங்க இருக்கு. அந்த நீண்டகால கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் உங்களோடு தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல உங்களுக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இதற்கு முன்பு அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல வந்த ரிப்போர்ட் உங்களுக்கு எதிராக இருந்த பொழுது சண்டை போட்டு அந்த ரிப்போர்ட்டையும் நிறுத்தி வச்சிருக்கிறோம். மறுபடியும் அந்த ரிப்போர்ட்டை ரீகமிஷன் பண்ணணும். இன்னைக்கு நமக்கு இணக்கமான ஒரு ஆட்சி வரும் பொழுது உங்களுடைய குரலாக அந்த ஆட்சி செயல்படும். இன்னைக்கு முதலமைச்சர் வருவாருங்க பிரச்சாரத்தை பையா ஸ்டாலின் ஐயா எஸ்டி அந்தஸ்து வேண்டும் என்று சொல்வார். நான் முதலமைச்சர் திரும்ப கேட்கிறேன், எஸ்டி அந்தஸ்து பெற்றுக் கூறுவதற்காக நீங்க 5 வருஷத்துல எந்த பேப்பரை நவுத்துறீங்கன்னு நீங்க சொல்லுங்க. 5 வருஷத்துல எந்த பேப்பரை நவுத்துறீங்க? பாராளுமன்ற தேர்தல் அப்ப மேடையில பேசுறது, சட்டமன்ற தேர்தல் அப்ப மைக்ல பேசுறது, இந்த இரண்டையும் தவிர நீங்க என்ன பேப்பரை மத்திய அரசுக்கு நவுத்தி கொடுத்தீங்க? ஆனா தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எத்தனை வேலை செய்திருக்கின்றோம் என்று நாங்கள் பட்டியல் போடுகின்றோம். அதனால் நமக்கு ஒரு இணக்கமான ஆட்சி அமையும் பொழுது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதை முடிக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் நம் எல்லோருக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லோருமே அதை வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றோம். அதுவும் இந்த தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நீங்க யோசிச்சு போடும். புதுச்சேரியில மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் பண்ணாங்க ஐயா. புதுச்சேரி எப்ப முன்னேறும் என்றால் ராகுல் காந்தி பிரதமராக வரும்பொழுது முன்னேறும் அப்படின்னா. ஒரு காங்கிரஸ்காரரே சொன்னாரு, போங்க ஐயா 2014 இதே தான் சொன்னீங்க, 2019 இதே தான் சொன்னீங்க, 2024 இதே சொல்றீங்க, 2029 இதே சொல்றீங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை தமிழகத்துல இடமில்லாத ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு விஜய் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாருங்க, காங்கிரஸ் கத்தி சத்தியமூர்த்தி பவன் உங்ககிட்ட, தொண்டர்கள் எங்க கிட்டுங்கிறார். உன்னை மேல இருந்து அங்கிருந்து நம்ம கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் நேத்து வர்றார். இல்ல காங்கிரஸ் கட்சி எங்க கிட்ட, தமிழ் மாநில காங்கிரஸ் உங்ககிட்ட, என்டிஏ கிட்ட அப்படிங்கிறார். இவங்களுக்கே புரியல காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரிஜினல் காங்கிரஸ் எது, யார் எங்க இருக்கிறாங்க, தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க, தலைவர்கள் எங்க இருக்கிறாங்க. என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் விலை போன தலைவர்கள். ஒரு சீட்டுக்காக, அவங்க சீட்டுக்காக அப்படித்தான் அந்த பேரமே பேசிட்டு இருந்தாங்க. 27 நாள் டிராமா பார்த்து நான் கூட இவங்க எல்லாம் முறுக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு 85 சீட்டு குறைவா வாங்கிடுவாங்களாட்டு. டெல்லியில இருந்து வந்தாங்க, டெல்லியில இருந்து போனாங்க. ஆனால் அருமை சொந்தங்களே, காங்கிரஸுக்கு தமிழகத்துல நிரந்தரமாக இடம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போட்டுட்டான். இது பழைய காங்கிரஸ் இல்லைங்க ஐயா. கர்ம வீரர் காமராஜன் ஐயாவுடைய காங்கிரஸ் தான் ஒரிஜினல் காங்கிரஸ். அதை நம்ம காங்கிரஸ் ஓ என்று சொல்லுவோம், காங்கிரஸ் ஆர்கனைசேஷன். அதிலிருந்து பிரிந்த இந்திரா காங்கிரஸ் அது காங்கிரஸ் ஐயாக மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல காங்கிரஸ் ஐ, காமராஜர் ஐயாவுடைய காங்கிரஸ்ல எப்பவும் வெளியே போயிடுச்சு. தமிழினமணியன் ஐயா கையெதிர, அதன் பிறகு நம்முடைய மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா கை மூலமாக இன்னைக்கு வாழ்கின்ற காமராஜர் ஐயா ஜி.கே. வாசன் அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸ். அதனால காங்கிரஸ் யாருமே குழம்பிடாதீங்க, உண்மையான காங்கிரஸ் வெளியே இருக்கு. நாளைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் அவர் ஜெயித்தாலும் கூட எந்த பிரயோஜனம் இல்லை என்பதற்காக நான் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துறேன். மத்தியில போய் இது செய்ய முடியாது, இங்க திமுகவும் மதிக்காது. ஆனா காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுவாருங்க, எண்ணிக்கைக்காக ஒரு உறுப்பினரா. ஆனா இங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்னா நீங்க எங்களைய உரிமையா கேட்கலாம். ஏன் ரோட்ல போனா வண்டி நிறுத்தி கேட்கலாம், ஏன் சட்டை பிடிச்சுக்கோட அண்ணே சொன்னீங்க செய்யுங்கன்னு கேட்கலாம். அது எல்லாம் ஜனநாயகத்துல உரிமை. உங்களுக்கு இல்லாத உரிமை ஜனநாயகத்துல யாருக்கும் கிடையாது. ஆனா என்னன்னா அதற்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் உங்களுக்காக தொடர்ந்து பணி செய்யக்கூடிய அண்ணன் போஜராஜன் அவர்களுக்கு இந்த முறை தாமரை சின்னத்துல ஏப்ரல் 23ஆம் தேதி அவருக்கு அந்த வெற்றிக்கனியை நீங்க அழிச்சீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தெரியும், போஜராஜனுடைய மனசு தெரியும். அடுத்த நாள் காலையில பேப்பர்ல ஆட் கொடுப்பார், தோற்று போன காங்கிரஸ் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுப்பார். எப்படி 2021 வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு வாழ்த்துக்கள்னு போஜராஜன் அவர்கள் அன்னைக்கு சொன்னாரோ, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பா எனக்கு தெரியும் போஜராஜன் அவர்களுடைய பேப்பர் ஆடு தோற்று போன காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாழ்த்துக்கள், நீங்களும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனது இருக்கக்கூடிய அற்புதமான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை சொல்லி, இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல அலிபாபாவும் அந்த 40 திருடர்களும் கதையா, அது ஒரு நீண்ட கதையா போயிட்டே இருக்குது ஐயா. ஒன்னு எம்எல்ஏ பண்ணக்கூடிய டிராமா, இன்னொன்னு திமுக பண்ணக்கூடிய டிராமா.
ஐயா அந்த அலாவுதீன் அற்புத 40 திருடர்கள் மாதிரி டெய்லி நம்ம கதை எழுத வேண்டாங்க, அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை இடிச்சு ஒரு பக்கத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை போய் ஏதோ ஒரு படத்துல பார்த்து தட்டினாவே நம்ம தலைமையில உளுந்துட மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல யாரும் போகாம ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. பழைய மார்க்கெட்டை இடிச்சு அதையும் புதுசா கட்டணும். கட்டப்பட்ட இடத்துல யாருக்கு அதை கொடுக்கணும்? உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கல, யாரோ பணம் கொடுக்கறவங்களுக்கு அந்த மார்க்கெட்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்து, டிஎம்எம்கே ஆரம்பித்து, நம்முடைய ஐஜேகே ஆரம்பித்து, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்து, பாரதிய ஜனதா ஆரம்பித்து ஒரே மேடையில சொல்றோம், இந்த மார்க்கெட் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, உரிய தீர்வு நாம மட்டும்தான் கொடுக்க முடியும். அதற்கு 2 நடக்கும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக, அண்ணன் போஜராஜன் அவர்கள் உடைய சட்டமன்ற உறுப்பினராக இருவரும் சேரும் பொழுது மட்டும்தான் 2 கை தட்டினால் தான் ஓசை என்பதை போல அதற்கும் இந்த முறை முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் என்று சொல்லி, இன்னைக்கு உங்களுடைய மிக முக்கியமாக இருப்பது தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத ஒரு பாரம்பரியம் நம்முடைய ஊட்டி மலையில் இருக்குதுங்க. குலதெய்வ வழிபாடு. பெத்தையம்மன் அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து ஒரு குலதெய்வ வழிபாடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஐயா நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ஆமை இந்த வீடும் கோயிலுக்குள்ள ஹெச்ஆர்என்சி பூந்தது 2 உருப்பட்டதா சரித்திரமே இல்லைங்க. 2 ஒண்ணுதான். இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி கோயில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பூந்து 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 உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்குள்ள பூந்திருக்கிறான். அதனால இதை நாம் எல்லோரும் வன்மையா கண்டிக்கின்றோம். ஹெச்ஆர்என்சிக்கு வேற வேலை இருக்கு, அந்த வேலையை செய்யுங்க. சம்பந்தம் இல்லாம குலதெய்வத்துக்குள்ள எல்லாம் பூந்து 1000 காலம் 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை சிதைக்க நினைக்காதீங்க. இதில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம். இந்த எத்தியம்மன் கோவில் விஷயத்தில் திரளக்கூடிய ஹெச்ஆர்என்சியை நம்ம திரும்ப வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குரலா கொடுக்கணும். காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, திமுக கட்சிக்காரங்க கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க பேச போறாங்க. இதை பேசக்கூடிய ஒரே ஒரு மனிதர் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய அண்ணன் போஜராஜன் அவர்கள் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் கூட நன்றி கடன் செலுத்த வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற அருமை சொந்தங்களே, நம்முடைய மூத்த தலைவர்கள் மேடையின் மீது நிற்கின்றார்கள். மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து ஒருங்கிணைத்து அற்புதமான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கூடிய அண்ணன் தருமன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை நண்பர் H. மோகன்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்து, என்னோட தான் அண்ணன் பிளைட்ல அன்னைக்கு வந்து விட்டார். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்துருவாரு. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கவங்க, அந்த கடையில இருக்கிறவங்க தயவு செஞ்சு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருணாநிதி குடும்பத்தினுடைய அத்தனை ஊழல்களும் வெளியே